ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இனி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக இது என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். ட்ரீம்னா நம்ம எதை சொல்லுவோம்? தூக்கத்தில் வர்றது கனவு இல்லை, தூங்கூடாம ஒவ்வொரு நாளும் துரத்தினு இருக்கிறது தான் ட்ரீம்னு நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு விஷயம். என்னன்னா, இந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றது இன்ஃபேக்ட் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அன்னிலேருந்தே எனக்கு தோணி இருந்துச்சு. அதுக்கு நான் டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போதான் அதுக்கு நான் டைம் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ டிஸ்க்ளைமர் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற வீடியோவோ அல்லது ஒரு டைம் பாஸ் வீடியோவோ இது கிடையாது. அண்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற வீடியோவோ அல்லது ஒரு அட்வைஸ் பண்ணுற வீடியோவும் இது கிடையாது. அப்போ என்னதான் இந்த வீடியோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் டெவலப் பண்ண நினைக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்க ஒரு வீடியோவோ இது இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இன்னைக்கு பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, பணக்காரன் இன்னும் பணக்காரனாயிட்டே இருக்கிறான், ஏழை இன்னும் ஏழையிட்டே இருக்கிறான், மிடில் கிளாஸ் இன்னும் அப்படியே இருக்கிறான். ஏன்? அண்டு இங்கே தலைகளுக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு. எப்படின்னா, இப்போ என்கிட்ட நாலேஜ் டேலண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இதுவே என்கிட்ட பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பெருசாக நாலேஜ் டேலண்ட் இல்லைன்னாலும் இந்த உலகமே என்னை மதிக்கும். அண்ட் நான் சொல்கிறத இந்த உலகமே கேட்கும். இன்ஃபேக்ட் பணக்காரங்க கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே ரன் ஆகிட்டு இருக்குது. எப்படி? மனுஷன் வியாபாரம் பண்ணுறத பணத்தை கண்டுபிடிச்சான், ஆனால் இன்னைக்கு பணம் தான் மனுஷனை வச்சு வியாபாரம் பண்ணுது. இங்கே மனுஷன் பேசல, பணம் தான் பேசுது. எப்படி? அண்டு இவ்வளோ ஜென்ரேஷன் தாண்டி இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ண இந்த டயத்துலையும் நாம் நம்மளை நம்பாமல் அவங்க வந்தாமோட இவங்க வந்தாமோட மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்? 18 வயசு ஆயிடுச்சுன்னா மெச்சூர்டேஜ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அண்டு நம்ம நாட்டு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ இருந்துமே நம்மளால தனியாக ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு ஃபீல்டில் இறங்கி பெருசாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் பொறுமையும் இங்கே யார்கிட்டுமே இல்லை. ஏன்? நேற்று ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தோம், இன்னைக்கு பணக்காரங்க கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறோம். அண்டு இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு வளர்ந்து வர ஏஐ டெக்னாலஜிகிட்ட நம்ம அடிமையாக இருப்போம். இப்படிப்பட்ட நிலைமைக்கெல்லாம் காரணம் எனக்கு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கல, யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, இப்படிப்பட்ட நிலைமை மாறாதா? எப்படி மாத்துறது? ஏழைகளும் மிடில் கிளாஸும் அந்த ஒரு பணக்கார லைஃப்ல வாழவே முடியாதா? எப்படி மாத்துறது? பணத்தை மட்டுமே மதிக்கிற இந்த உலகத்தை தாண்டி மனுஷன் மதிக்கக்கூடிய நிலைமை மாறாதா? எப்படி மாத்துறது? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளும் விளக்கமும் விடையும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல் குணாஸ் ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல். ஓகே மக்களே, இப்போதான் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம பேச போகிற விஷயத்துக்கு நான் டைட்டில், அதுக்கான ஒரு ஸ்மால் கிளாரிட்டி அதை நான் கொடுத்துட்றேன். இந்த வேர்ல்டில் ஒரு 3 கேட்டகரியான பீப்புள் வந்துருக்கிறாங்க. யாருன்னா லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு. இப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள், சூப்பர் பவர், வாட் எவர். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம கடவுள்னே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா வகையான பீப்புளும் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்படிதான் நம்ம வந்து வேண்டுறோம். இது காமன் தான். இது லோ கிளாஸ் இதான் வேண்டுவாங்க, மிடில் கிளாஸ் இதான் வேண்டுவாங்க, ஹை கிளாஸும் இதான் வேண்டுவாங்க. ஏன்னா இது பேசிக் ஹியூமனோட நேச்சர் இது. ஓகே, இப்போ நம்ம வேண்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படின்னா, இன்னொரு விஷயத்த நம்ம வந்து நம்புவோம். அது என்னன்னா, கடவுள் நம்ம வேண்டுற விஷயத்த செயல்படுத்துறதுக்கு டைரக்டா வரமாட்டாரு, ஏதோ ஒரு மனுஷ ரூபத்தில் தான் வருவாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதை ஆனஸ்டா நம்புவோம். அண்ட் அதே மாதிரி மனுஷனா பிறந்த எல்லாருமே அவனோட லைஃப் ஸ்டைல் முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு டயத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஆப்போசிட் பர்சன் நம்மளை பார்த்து கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்போம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மனுஷனா பிறந்த எல்லாருமே கடவுள் தான், நம்ம எல்லாருமே கடவுள் தான். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு டயத்துல எப்போ ஒரு முறை ஹெல்ப் பண்றது மட்டுமே அந்த ஒரு கடவுளுக்கு அர்த்தமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு முறையும் பண்ணணும். பட் ஒவ்வொரு முறையும் பண்றதுக்கு எல்லார்கிட்டையும் வந்து மணியும் அந்த ஒரு சுச்சுவேஷனும் அந்த ஒரு டைமும் வந்து எல்லார்கிட்டையும் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் வரணும், மாறணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எதுல பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாரும் பார்த்தோன்னா வாழ்றதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று பார்த்தோன்னா பிசினஸ். இது ரெண்டுத்துக்கு நான் கம்பேரிசன் சொல்லிடுறேன். எம்ப்ளாய் அப்படின்னா வேலைக்கு போய் வர வருமானத்துல அவனை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அப்போ அவனால மற்றவங்களுக்கு எதுவும் சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இது சுயநலமா வாழ்றது. இதுவே 2வது ஆப்ஷன் பிசினஸ். ஒண்ணு, இந்த பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தருமே அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லாம மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அப்படின்னும் போது அவங்க தான் கடவுளா மாறுறாங்க. ஸோ கடவுள்ன்ற ஒரு விஷயம் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் பொருந்தும். எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க ஒரு பிசினஸ் வந்து எப்படி நீங்க அதை மீன் பண்ணி அந்த ரேஞ்சில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பிசினஸ் தான். சிம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ கையில கட்டிருக்கிற வாட்ச் ஆகட்டும், நான் போட்டுக்கிற ஷர்ட் ஆகட்டும், பேண்ட்டு, ஷூவு, இந்த ரிங்கு, இந்த பிரேஸ்லைட்டு, இப்போ நம்ம ஃபேஸ் கிரீமு, நம்ம தலைக்கு போடுற எண்ணெய், இந்த மாதிரி வாட் எவர் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், எல்லாமே பார்த்தோன்னா பிஸ்னஸ். இது நம்மளே வந்து தயார் பண்ணது கிடையாது, யாரோ ஒருத்தர்
நம்மளுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் தயார் பண்ண ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அவர் நம்மளுக்கு கடவுள் தானே, அவர் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காம அவர் சுயநலமா செல்ஃபிஷா இல்லாம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சனால மட்டும்தான் இனி நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போற விஷயம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் தான். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம், பிசினஸ் மட்டும்தான். அப்படியேப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ லைஃப்ல டெவலப் ஆகணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் பிசினஸ் தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பத்தின பேசிக் நாலேஜ் நம்மகிட்ட வந்து இருக்கணும். அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் நாலேஜை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதை ஒரு 4 கேள்வியை வந்து ஆரம்பத்துல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பிசினஸ்னா என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சு, அண்டு பிசினஸ் எப்படி பண்றது, அண்ட் ஃபைனலி பிசினஸ் பண்ணா என்ன நடக்கும். இந்த ஒரு 4 கேள்வி மூலியமா பிசினஸ் பத்தின ஒட்டுமொத்த நாலேஜை நான் உங்ககிட்ட வந்து கொடுக்க போறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, பிசினஸ்னா என்ன? பிசினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி பண்றது மூலமா ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணுவார். இதுதான் வந்து ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு 3 ஓரியன்டா இருக்கும். அது என்னன்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், சர்வீஸ். மேனுஃபேக்சர்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றது, தட் மீன்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது ஒரு பிசினஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த உற்பத்தியான பொருளை ஒரு ஷாப் மூலியமா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அது ஒரு பிசினஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ். சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது இல்லாம அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலியமா அந்த ஓனர் ஒரு பெனிஃபிட் அடைவார். இதுதான் வந்து ஒரு பிசினஸ். இது எக்ஸாம்பிள், இந்த சர்வீஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹால் எடுத்துக்கலாம், இந்த ஒரு பேங்க்வெட் ஹால். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது மூலமா ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஓனருக்கு நம்ம கொடுக்குறோம், அது ஒரு பிசினஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலேஜ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த காலேஜ்ல நம்ம போயிட்டு படிக்கணும் அப்படின்னாக்கா சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு புக்கோ நோட்டோ கொடுத்து நம்மள வந்து அமிச்சு இல்லை, அதுக்கான வேல்யூவா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்மளுக்கான நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கமர்ஷியலாவும் இ-காமர்ஸ் மூலமா கொண்டு போறதான் பிசினஸ். ஓகே, இப்போ 2வது கேள்வி, பிசினஸ் எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சு? ஃபர்ஸ்ட், எதனால உருவாச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனா தான் இந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு உருவாச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். எப்படி உருவாச்சுன்ற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி அப்படியே வந்து சொல்றேன், அதை அப்படியே வந்து இமேஜின் பண்ணிங்க. இப்போ மனுஷன் உருவான டயத்துல, ஆரம்ப டயத்துல பார்த்தீங்கன்னா அவனோட முக்கியமான தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதுல மெயினான விஷயம் பார்த்தோன்னா உணவு மட்டும்தான். ஏன்னா அது ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடணும் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் யோசிக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற அந்த பழங்களை சாப்பிட்டு அவன் வந்து உயிர் வாழ்ந்தான். இந்த பழங்கள்ன்றது ஒரே இடத்துல ஒரே டயத்துல எல்லா டயத்துலையும் கிடைக்காது. இது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். அதனால அவன் என்ன பண்ணா, அந்த உணவை தேடி ஒரு இடமா வந்து நாடோடிகளா ஒரு இடமா வந்து போக ஆரம்பிச்சான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது உனக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த சொல்யூஷனா தான் வந்து திங்க் பண்ணா, நம்ம ஏன் உணவு தேடி ஒரு இடமா மாறணும், நம்மளே வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி தான் மலைப்பரப்பா இருந்த ஒரு இடத்த நிலப்பரப்பா மாத்தி ஓனா வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி விவசாயம் பண்ணி அந்த பொருளை வச்சு அவனே வந்து சாப்பிடணும், ஒரே இடத்துல இருந்து உயிர் வாழ்ந்தான். அதுக்கு மேடம் வந்து யோசிக்கிறான், இது நம்ம சாப்பிட்டா ஒரே மாதிரி டேஸ்டா இருக்குது, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தான சொல்யூஷனை பார்த்தா ஒரு மண்ணில இருந்து ஒன்னொன்னு விளையும். அப்படின்னும் போது மற்ற இடத்துல விளையிற பொருளை 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் வந்து பிசினஸ் அப்படிங்கிறது உருவாகுது. என்னன்னா பண்ட மாற்ற முறை. இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. அதுக்குமேட்டு வந்து நாளடைவுல வந்து யோசிக்கிறாங்க, பொருள் இருக்கிறவங்க வந்து மாத்திக்கிறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இதுக்கான ஒரு சொல்யூஷனா அங்க கிடைக்கிற அந்த உலோகங்கள் அதை வந்து நாணயமா மாத்தி அதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று செட் பண்ணி இந்த நாணயத்தை வச்சு நம்ம வந்து பொருள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. அப்பதான் அந்த மணி வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னும் போது இதுவும் அப்படியே வந்து நாளடைவில் வந்து போயிட்டு இருக்குது. இது போக போக மறுபடியும் வந்து யோசிக்கிறான், நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது, அதே மாதிரி சில பொருள் வந்து கிடைக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடும் போது தான் இந்த சந்தை முறை வந்து கொண்டு வரான். இந்த சந்தை முறையிடும் போது ஒட்டுமொத்த பொருள் ஒரே இடத்துல வந்து கிடைக்கும் இல்லையா? அப்படின்னும் போது அவனுக்கான தேவையான பொருளை அவன் போயிட்டு டைரக்டா வந்து வாங்கிக்கிறான். இப்படியே வந்து போகும்போது பொருள் கம்மியா வாங்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து நாணயத்தை கொடுத்தா வாங்கணும். பொருள் கம்மியா வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த நாணயத்தை ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து பொருள் அதிகமா வாங்கும்போது நாணயங்கள் அதிகமா வரனால அதை வந்து வெயிட்டா வந்து தூக்கிட்டு போக முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தான சொல்யூஷனா நாணயத்துல இருந்து நோட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது மணி. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து மனுஷனோட தேவையும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. மனுஷன் உணவை தாண்டி நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வரான். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ், பிரஷ், பேஸ்ட், சோப்பு, வாட்ச், ஷூ, இந்த மாதிரி வாட்டவர் எல்லாமே ஒரு நாள் அப்படியே வந்து இன்வால்வ் ஆகும்போது அவனோட கான்செப்டும் வந்து பெருசாகுது. இப்போ சந்தை முறையிலேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பா மளிகை கடை வந்து உருவாகுது. இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் யோசிக்கிறான். இப்போ சந்தானம் போது வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த டயத்துல மட்டும் தான் அவனால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுக்கான சொல்யூஷன் வந்து தேடுறான். அவனோட தேவையை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதோட அப்டேட்டா தான், இதோட வளர்ச்சியா தான் ஒரு மளிகை கடை ஒன்று வைக்கிறான். அது வைக்கும்போது டெய்லி வந்து அவனுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிக்குவான், நிறைய பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு மாறிச்சு. இது அப்படியே நடைமுறை போக 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 அவனோட தேவை இன்னும் கொஞ்சம் பெருகுது. அது மூலியமா அந்த ஒரு பிசினஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மளிகை கடை வந்து சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மால்ன்ற மாதிரி ஒரு விஷயமா பிசினஸும் பெருகிச்சு. அவனோட தேவையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, இப்போ பிசினஸ் எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன். இப்போ பிசினஸ் மேன் எப்படி உருவானாங்க அப்படின்றத பத்தி சொல்றேன்.
இப்போ ஆரம்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறதுனால அவருக்கு வந்து ஒரு சில ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைச்சி. அது மட்டும் வந்து யோசிக்கிறாரு, நம்ம ஏன் ஒரு 4 பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. அதை வந்து ட்ரை பண்ணியும் பாக்குறாரு. அதை ட்ரை பண்ணது மூலமா அவர் கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒருத்தர் 4 நாள் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலையை அந்த 4 பேர் வந்து பண்ணும்போது ஒரே நாள் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு மேட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா, நம்ம ஏன் இவங்க வந்து சப்போர்ட் மட்டும் அப்பப்போ எடுத்துக்காம நம்ம ஒரு பர்மனண்டா இவங்களை ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டா செட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி நடைமுறையும் படுத்துறாரு. அப்பதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னும் போது இவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கெயின் ஆகுது. அது மூலியமா கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்ல ஒரு சம்பளமா இவருக்கு வந்து ஒரு பகுதி வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகி தான் 4 பேருன்றது 40 பேரா மாறுது, 40 பேருன்றது 400 பேரா மாறுது, 400 4000 4 லட்சம்ன்ற மாதிரி அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆக 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 பிசினஸும் பெருகுது, எம்ப்ளாய்மெண்ட்டும் பெருகுறாங்க, பிசினஸ் மேனும் வந்து உருவாகுறாரு. இதனால பிசினஸும் டெவலப் ஆச்சு, பிசினஸ் மேனும் டெவலப் ஆனாங்க. இன்னொரு சைடு பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் அதிகப்படியா டெவலப் ஆச்சு. இப்படிதான் வந்து பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே உருவானாங்க. ஓகே, இப்போ அந்த பிசினஸ் மேன் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எதை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஐடியாவையும் அந்த ஒரு டைத்தையும் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தாரு. அவரோட ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றத இந்த டைம் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவரு மட்டுமே வேலை செஞ்சாரு அப்படின்னும் போது ஒரு 8 மணி நேரம் அவரேஜ் வச்சுக்கலாம். அவரு மட்டுமே இன்புட் பண்ணதுனால ஒரு கம்மியான ப்ராஃபிட் தான் வந்து எடுக்க முடிஞ்சு அவனால. அடுத்து ஒரு 4 பேர் வந்து வேலைக்கு சேர்த்தது மூலியமா 32 மணி நேரம், ஒரு நாளைக்கு 32 மணி நேரம் வேலை வந்து நடந்துச்சு. தட் மீன்ஸ் 4 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அது மூலமா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த 4 பேர்ன்றது 40 பேரா மாறிச்சு. 32 மணி நேரம்ன்றது 320 மணி நேரமா வந்து கன்வெர்ட் ஆச்சு. அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து கிடைச்சி. இப்போ அப்படியே வந்து 400 பேரா மாறும்போது 3200 ஹவர்ஸ், அடுத்து 4000 பேர் போது 32,000 மாறிச்சு. அடுத்து 40,000 எம்ப்ளாய் போது ஒரு நாளைக்கு 3,20,000 மணி நேரம் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவரோட பிசினஸ் வந்து பெருசா டெவலப் ஆச்சு. சேம் அதே மாதிரி அவரும் பார்த்தோன்னா பெருசா வந்து டெவலப் பண்ணாரு. இதுல மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா இத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை செய்யறேன் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு போஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துல இல்லைனாலும் ஒர்க் கண்டினியூஸா நடக்கிற மாதிரினா ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது அவர் அந்த இடத்துல போய் வேலை செய்ய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கூட அவர் 24 மணி நேரம் அந்த 24 மணி நேரத்தில் அவர் பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு ஒர்க் வந்து நடக்கிற மாதிரி ஒரு ஃபார்மா செட் பண்ணிட்டாரு. அது மூலமா கண்டினியூஸா ரன் ஆயிட்டு அவரோட ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆயிடுது. இப்படிதான் வந்து பெருசா வந்து டெவலப் ஆனாங்க. எல்லா பிசினஸ் மேனும் ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்மேட்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டோ பிளே மோடுன்னு சொல்லலாம். அண்ட் சிஸ்டமேட்டிக் பிசினஸ் ஃபார்முலா. ஒருத்தரை மட்டுமே எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வேலையும் ஒருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லா வேலையும் வந்து ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எல்லா இண்டஸ்ட்ரி இந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இப்போ நம்மளே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மேலே டீம் லீடர் இருப்பாங்க, இன்சார்ஜ் இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, சிஓ இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டே வந்து பிரிவாங்க இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. இப்போ ப்ராடக்ட் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னாக்கா அந்த கான்செப்ட் எடுக்கும்போது மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எடுப்பாங்க, ஹோல்சேல் ரீட்டைல் கஸ்டமர் மாதிரி இத்தனை இடம் வந்து மாறி வருது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்றது இருந்தாலும் இல்லைனாலும் தனக்கான வேலை வந்து அங்கே நடந்துன்னு இருக்கணும். அப்பதான் தனக்கான இன்கம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதை பிசினஸ் மேன் கிரியேட் பண்ணதுனால அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க அந்த ஓனராக இருக்கிறவங்க. அப்படின்னும் போது அந்த ஒர்க்கு கண்டினியூஸா நடக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் த பிசினஸ் கான்செப்ட். இதுதான் வந்து ஒரு பிசினஸ் மேனோட கான்செப்ட். ஒரு பிசினஸோட கான்செப்டும் இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேனாவும் பெரிய பெரிய பணக்காரங்களும் இருக்கிறாங்க. அதை பண்ணாதவங்க கடைசி எம்ப்ளாய்மெண்ட்டாவே இருக்கிறாங்க. அண்ட் இதனால தான் லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்ன்ற ஒரு வேரியன்ட் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்களே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிரெயினை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவன் பணக்காரன், யூஸ் பண்ண தெரியாதவன் அண்ட் யூஸ் பண்ணாதவன் தான் இன்னைக்கு லோ கிளாஸ், மிடில் கிளாஸ். அண்ட் தென் இப்போ புரியுதா ஒரு பிசினஸும் பிசினஸ் மேனும் எப்படி உருவானாங்க அப்படின்றத? ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த கேள்வி, பிசினஸ் எப்படி பண்றது? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது 3 ஓரியன்டட் தான் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், சர்வீஸ். நீங்க வேர்ல்டில் எந்த ஒரு பிசினஸ் தாலுமே இது 3 ஓரியன்டட் தான் அடங்குமே. அந்த கான்செப்ட் படி ஒரு ஓரியன்டட்லையும் ஒரு பிசினஸ் கான்செப்ட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட என்ன பண்ணணும், எப்படி பண்ணாக்கா நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு அதுல ஒரு 3 வருஷம் நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பேன். நீங்க கேட்கலாம் 3 வருஷத்துல 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டா, 3 வருஷமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா, ஒரு பிசினஸ் அப்படின்னாலே எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் 3 to 5 வருஷம் நம்ம கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து சக்சஸ். அப்போ 1 கோடி ரூபா ப்ராஃபிட்னு அதை நீங்க யோசிக்கலாம். 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டா, அப்ப நான் பெருசா பிசினஸ் பண்ண மாட்டீங்கன்னா, எஸ் பெருசா தான் பிசினஸ் பண்ணணுமே. ஏன் ப்ரோ சின்னசா பிசினஸ் பண்ணக்கூடாதா, சின்னசா பிசினஸ் பண்ணா சக்சஸ் ஆக முடியாதுன்னு கேட்கலாம். எஸ், சின்னசா பிசினஸ் பண்ணா அதுல சக்சஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ரேர். இதுவே பெருசா பிசினஸ் பண்ணாக்கா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ்க்கான ஒரு கம்பேரிசன் தெரியும். இதெல்லாம் பிசினஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். இப்போ பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கூட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, சின்னதா மட்டி கடை, துணி கடை, பாத்திர கடை, நம்ம பிளாட்ஃபார்ம்ல கடை போறதுல இருந்து தள்ளுவண்டியில கடை போறது எல்லாமே வந்து பிசினஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறேன், இதெல்லாமே பிசினஸா? என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் பிசினஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா இதுக்கான ஒரு கிளாரிட்டி இதுக்கு முன்ன ஒரு கேள்வியில உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
தான் இருந்தாலும் இல்லைனா தனக்கு இன்கம்ஸை ஜெனரேட் பண்ணும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்றவன் தான் ஒரு பிசினஸ் மேன், அதுதான் ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஓரியன்டர்ல பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இதுக்கு பேர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு பிசினஸ் 3 to 5 வருஷம் கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனாலே நம்ம சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னாக்கா தலைமுறை ரன் பண்ணியிருப்பாங்க, நிறைய வருஷம் ரன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தோன்னா பெருசாக எந்த டெவலப்மெண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம், தலைமுறை ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை நிறைய வருஷமா ரன் பண்ணிட்டு பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தோன்னா அவங்கள பெருசாக எந்த ஒரு க்ரோத் வந்து பார்த்துக்க முடியாது. இப்போ அவங்கள இங்கே நீங்கள் ஒரு 2 ஊர் தள்ளி வேற இடத்துல கேட்டால் கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, பெருசாக தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அது எப்படி பிசினஸாக மாறும்? அப்படின்னா அது எப்படி பிசினஸ்ன்னு சொல்றீங்க? இதுவே பெரிய பெரிய பிசினஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒர்க் பண்ற இடத்துல அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த கம்பெனிக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்ஸா இருக்கிறாங்க, எவ்வளவு டர்ன் ஓவர் அதுன்ற மாதிரி செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் நம்ம டிவிஎஸ் கம்பெனி எடுத்துக்கலாம், இல்ல அந்த ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம், இல்ல அமேசான் எடுத்துக்கலாம், சரவணா ஸ்டோர், இந்த கேஎஃப்சி, இந்த மாதிரி எடுத்துலாம் இல்லையா. இதெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா உடனே வந்து தெரியுது எல்லாருக்குமே. இப்போ அமேசான் எடுத்தனாக்கா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய பிசினஸ், எல்லா இடத்துல ரீச் ஆயிருக்காங்க, அதனால எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த பிசினஸ் எல்லாம் சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பார்த்தோன்னா பெருசா இந்த ஒரு ரீச் அவுட் ஆகல, பெருசா சக்சஸ்ஃபுல்லா ஆகல, அதனால யாருக்குமே தெரியல. ஸோ பெருசா ஒரு விஷயத்த பண்ணி சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்ணாக்கா அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பிசினஸ். அதன்படி இந்த 3 ஓரியன்டர்லையும் ஒரு டீட்டெயிலையும் வந்து பண்ணியிருக்கிறேன். இதுல எப்படி பண்ணா நம்மளால வந்து பெருசா டெவலப் ஆக முடியும், எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆக முடியும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணி அதுக்கான லீகல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம அதுக்கான பிளேஸு, அதுக்கான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கு, அதுக்கான அட்வான்ஸு, ரெண்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்க்கணும். அடுத்து பார்த்தோன்னா மிஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த ஒர்க் வந்து கன்சிஸ்டன் வந்து கொண்டு போகணும். ஆர்டர் இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா மந்த்லி அதுக்கான இபி, ரெண்ட்டு, சேலரி, லோனு, இந்த மாதிரி ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படியே வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு 3 வருஷம் ஒரு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், செலவெல்லாம் போக. அடுத்து சேல்ஸ் ஓரியன்டா ஷோரூம்ஸ், ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வைக்கலாம். இப்போ நம்ம ஷோரூம் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சேம் அதே மாதிரி தான், அதுக்கான ஒரு ஃபார்ம் நமக்கு வேணும். அதே மாதிரி அந்த லீகல் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கான பிளேஸ், அதுக்கான பில்டிங் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு ப்ராடக்ட்லாம் வந்து லோட் பண்ணணும். அடுத்து சேம் அதே மாதிரி தான், அதை வந்து ரெகுலராக வந்து கன்சிடர் வந்து கொண்டு போகணும். ஒரு 3 வருஷம் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மந்த்லி வர அந்த செலவான அந்த இஎம்ஐ, அந்த எம்ப்ளாய்ஸான சேலரி, வாட்டர் பில்லு, மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு 3 வருஷம் நம்ம கொண்டு போயிட்டு அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம். அண்டு சர்வீஸ் ஓரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சுனா கூட அதுக்கான ஃபார்முலா கரெக்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து லீகல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும். அடுத்து அந்த பிளேஸ், அந்த பில்டிங்கு உள்ள அந்த செட்டப்ஸ், அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான மெடிசன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி நம்ம ரன் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு 3 வருஷம் கரெக்டாக ரன் பண்ணும்போது அந்த வர மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இந்த ரெண்ட் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த சேலரி போடுறது, அந்த மாதிரி ஒரு வருஷம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா, கரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு 3 வருஷம் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நம்ம நினச்ச மாதிரி ஒரு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவை பெரிய ஒரு சப்போர்ட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் இருந்தாக்கா நம்மளால டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அது இல்லாமல் அந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கு பயங்கரமான காம்படிஷன். எல்லா செக்டார்லையும் எல்லாத்துக்கும் வந்து காம்படிஷன் வந்துச்சு. அப்படி இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் வராமல் இருந்தாக்கா நம்ம அந்த ஃபீல்டில் வந்து டெவலப்பாக அப்படியே வந்து க்ரோ ஆகி போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு ஒரு காம்படிஷனாக வந்துட்டு நம்மளோட எல்லாமே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா எப்படி ப்ரோ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது? பிஸ்னஸ் பண்ணால் நீ தான் வந்து டெவலப் எல்லாம் சக்ஸஸ் ஆகலாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்களே வந்துட்டு காம்படிஷன் வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு பெஸ்ட்டு தானே, நாங்கள் அதில் வந்து பெருசாக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. வேலைக்கு போகிறோம், வேலை போய் செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி, எங்களுக்கு வந்து சேலரி வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிட்டு போகுது. அதே மாதிரி வீக்லி ஒரு நாள் வந்து லீவ் கிடையாது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் தான் இருக்கிறோம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இது பண்ணாதான் டெவலப் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இன்னும் அப்படியே வந்து இருக்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தவங்க பெருசாக டெவலப் ஆகிருக்காங்க. ரிஸ்க் எடுக்காத நம்ம அவங்ககிட்ட வந்து இன்னமும் வேலை செஞ்சா இருக்கிறோம். இப்போ டெவலப் ஆகுது யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான். இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை அவங்க ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு அப்படியே டெவலப் ஆக முடியும் படிப்படியா. இதுவே நம்ம அந்த ரிஸ்க் எடுக்காதனால தான் அவங்ககிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம அதே மாதிரி ஜென்ரேஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், படிப்படியாக அப்படியே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜோன்லேயே அப்படியே வந்து இருந்துட்டு போகிறோம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயத்த இதுல வந்து என்னதான் growth கிடைச்சி இது அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போக முடியாது. இதுவே இந்த பிசினஸ் ஒரு விஷயத்த நம்ம சின்னதா சக்சஸ்னாலும் இது வந்து அடுத்த தலைமுறை நம்மளால கொடுத்துட்டு போக முடியும். இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு கம்பாரிசன். இப்போ எல்லாருக்கும் ஒரு தாட் வந்திருக்கும், என்னன்னா பிசினஸ் பண்ணா கண்டிப்பா அந்த சக்சஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்,
இது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் அப்படின்றது. ஆனால் நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன், என்னன்னாக்கா நம்மளா வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழணும், உண்மையிலேயே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அப்படின்ற டயத்தில் இதுக்கான சொல்யூஷன் எப்படி கிடைக்கும், இதுக்கான ஒரு சொல்யூஷன் முதல்ல இருக்குதா மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணும். இவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கிற அந்த வேர்ல்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குதா, இதுக்கான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா கேள்விக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும், எல்லா வகையான ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பிஸ்னஸ் ஆக்சுவலாக. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் நம்ம குளோபஸ். ஆக்சுவலாக குளோபஸ் அப்படின்றத பார்த்தோன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் குளோபல் பிஸ்னஸ் சொல்யூஷன். என்னன்னா எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்தான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்தான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். அதே மாதிரி எல்லாருமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம நினைச்ச மாதிரி லைஃப்பில் வாழ முடியுமா அப்படிங்கிற ப்ராப்ளத்தான சொல்யூஷன் இந்த ஒரு குளோபஸ். இந்த மாதிரி எட்ஸெட்ரா நிறைய ப்ராப்ளத்தான சொல்யூஷனாக இந்த ஒரு குளோபஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஒருத்தர் டெவலப் ஆகணும் முடிவு பண்ணிட்டாலே, டெசிஷன் எடுத்துட்டாலே அவருக்கான எல்லா வகையான சப்போர்ட்டுமாவும் ஒரு பேக் போனுமா இருந்து அவரை டெவலப் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு பிஸ்னஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம குளோபஸ் கிட்ட மேனுஃபேக்சர் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, சேல்ஸ் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸும் இருக்குது, அண்ட் அதே மாதிரி கமர்ஷியல் பிஸ்னஸும் இருக்குது, இ-காமர்ஸ் பிஸ்னஸும் இருக்குது. ஓகே, இப்போ குளோபஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ ஓகே, குளோபஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் இங்கே பார்ட்னர்ஷிப் எடுத்தால் தான் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஏன் கம்பெனி கொடுக்குது, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே நம்ம உள்ள இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து ஒரு பார்ட்னர்ஷிப்னு எந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் தான் எல்லாரும் வந்திருப்போம், எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணி பண்ணலையா. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட மைண்ட் செட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் ஒரு லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம். லஞ்சு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மந்தமாக இருப்போம், ஒர்க்கு பெருசாக வந்து பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாக டைம் பாஸ் பண்ணணும், அந்த ஒரு ஷிஃப்ட் டைம் முடிக்கணுன்ற மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நோக்கி மட்டும் தான் இருக்குமே. அது இல்லாமல் அந்த கம்பெனி யாரோ ஒரு கம்பெனி நம்ம ஏன் பெருசாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுன்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மைண்ட் செட் பணத்தை நோக்கி மட்டும் தான் வந்து இருக்குமே. அதை தாண்டி வேற எதுவுமே நம்ம பெருசாக வந்து கற்றுக்க மாட்டோம். சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸிங் மட்டும் தான் வந்து இருப்போமே. இந்த ஓனர்ஷிப், இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. அண்ட் அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க கம்பெனிக்கு உண்மையாக வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதை தாண்டி மெஜாரிட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து யோசிப்புமே. அதுவே பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் போது இப்போ 2 பர்சன் பார்ட்னர்ஷிப் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம், ஏதோ ஒரு பேஷன், ஏதோ ஒரு கோல் ஒன்றுக்கு அவங்களோட டிராவல் ஜர்னி வந்து இருக்கும். அந்த விஷயத்துல ஒரே மாதிரி சிங்கான தான் வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து இருப்பாங்க. அப்படின்னும் போது 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரே மைண்ட் செட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணின்னு அவங்களோட ஃபோக்கஸ் நோக்கி அவங்களோட டிராவல் ஜர்னி வந்து இருக்கும். சக்சஸ் வரைக்கும் லைஃப் லாங் ஒன்னாவே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அதிகமாக வந்து இருக்கும். இவங்க கிட்ட அந்த டைம் பார்த்து ஒர்க் பண்றது, பணத்துக்காக ஒர்க் பண்றதை தாண்டி அவங்களோட கோல், அவங்களோட ட்ரீம் நோக்கி அவங்களோட ஜேர்னி வந்து இருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் நம்ம கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குது. அண்ட் இன்னொரு திங் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க நம்ம கம்பெனில எந்த ஒரு வேறுபாட, எந்த ஒரு பாகுபாட வந்து கிடையாது. எல்லாருமே வந்து சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு டேலண்ட் வந்து இருக்குது. அந்த ஒரு டேலண்ட் அவங்க வெளிப்படுத்துக்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்காதனால தான் அவங்க கிடைக்கிறத வச்சுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸ்ல வந்து ஈக்குவல் ரைட்ஸ் நம்ம கொடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்கும்போது அவங்களால அந்த ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தி அவங்களும் ஈக்குவலைஸ் வந்து ஆவாங்க. அதனால நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ குளோபஸ்ல பார்ட்னர்ஷிப் எடுத்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு சில கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்னு. இப்போ எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சாக்கா அவங்களால வந்து லைஃப்ல வந்து கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும். அந்த பேசிஸ்ல நம்மளோட கம்பெனி பார்த்தோன்னா ப்ராடக்ட் இன்னுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்க கொடுக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வந்து இருந்திருக்கும். அண்ட் அந்த பர்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியா வச்சுன்னு இருந்திருக்கலாம். இது சம் ரீசன்னால அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்படின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணவங்க ஸ்மால் லெவலில் அப்படியே வந்து இருந்துன்னு இருப்பாங்க. அவங்களால பெருசாக வந்து சக்ஸஸ் வந்து பார்த்துக்க முடியாது. அந்த ஒரு பர்சனுக்கு நம்ம குளோபஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த ஒரு பர்சன் நம்ம கூட பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, என்னன்னா நான் முன்னாடி சொன்னது இல்லையா, ஒரு பர்சன் ஸ்மால் ஸ்கேல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் அதை ஃபீல்டில் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்கே ஈஸியாக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த நம்ம குளோபஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த பர்சனுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது. அது எப்படின்னா, அந்த ஒரு பர்சன் நம்ம குளோபஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து நம்ம கூட வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்றோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம லேப் டெஸ்ட் இந்த மாதிரி குவாலிட்டி செக்கிங் மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு அது நல்லா குவாலிட்டியா இருக்கின்ற பட்சத்தில் நம்மளோட ஓன் பிராண்டிங்லேயே பண்றதுக்கான ஒரு பர்மிட் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஓன் பிராண்ட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்மகிட்ட இன்னைக்கு நிறைய மல்டிபிள் ஷோரூம்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லா இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது மூலியமா அந்த ப்ராடக்ட் வந்து அங்கங்கே வந்து ரீச் அவுட் ஆகும். அப்படின்னும் போது இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த பர்சனோட பிசினஸ் வந்து க்ரோ ஆகும், நம்மளோட நேம் வந்து வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அவுட். இந்த ஒரு கான்செப்ட்ல பார்த்தோன்னா, இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள வந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் மூலியம் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ்,
இங்கே ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும்னா பார்ட்னர்ஷிப்பில் வரணும்னு சொன்னோம் இல்லையா, பார்ட்னர்ஷிப்ன்றது வெறும் வேர்டாக மட்டும் இல்லாமல் அதுக்கான எல்லா பெனிஃபிட் வந்து கம்பெனி வந்து கொடுக்கும். அதில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா, இப்போ நம்ம உள்ள வர நம்ம ஓன் பிராண்டில் வர எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எப்படின்னா இங்கே கம்பெனியில் ஓன் பிராண்டாக வர ப்ராடக்ட் இங்கே நம்ம பெருசாக கம்பெனி எந்த ஒரு மார்ஜின் நம்ம செட் பண்ணாமல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்ன்ற மாதிரி ஒரு மினிமம் பர்சன்ட் கம்பெனி வச்சுன்னு 50% டிஸ்கவுண்ட்ல பார்ட்னர் வந்து கொடுக்குது. அந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக தரமானதாகவும் இருக்கும். அப்படி நம்ம கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட் வர ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாரும் அந்த ஒரு ப்ராடக்ட் 50% கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயத்த மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அவங்க வந்து பெருசா பெனிஃபிட் பார்க்க முடியும் இல்லையா. அது ஓரியன்டா இப்போ அந்த ப்ராடக்ட் அவங்களோட யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சப்ளை பண்ணலாம், அப்படின்னாக்கா ஒரு ஷாப் வச்சும் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப் பெரிய அளவில் கொண்டு போயிட்டும் பெருசாக அவங்களோட ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் அவுட் கான்செப்ட்ல நம்மளோட ஓன் பிராண்டிங் மட்டும் தான் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம மல்டி பிராண்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்றோம், அதர் பிராண்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கிட்ட மல்டிபிள் ஷோரூம்ஸ் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் போய் பார்த்தா நம்மளோட ஓன் பிராண்ட் மட்டும் இருக்காது, நிறைய மல்டி பிராண்ட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பர்சனாலையும் நம்ம குளோபஸ் கூட சேர்ந்து பிசினஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா பிரான்சைஸ். இப்போ ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷாப் வைக்கணும்னு ஆசையா இருக்கும், அதுல வந்து அந்த ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ்ன்ற மாதிரி நிறைய வந்து இருந்திருக்கும். அப்படின்னும் போது அந்த ஒரு பர்சன் தனியாக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து ரீச் அவுட் பண்றது அதுவும் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தை நம்ம சைட்ல இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது நம்ம சைட்ல நம்மளோட நேம்ல வந்து பிரான்சைஸா வந்து எடுத்து பண்ணா அப்படின்னாக்கா அவங்களோட growth-க்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரான்சைஸ் எடுக்க ஒரு பர்சன் நம்மளோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால அந்த ஒரு பர்சனுக்கு பிரான்சைஸ் காஸ்ட்ல இருந்து நம்ம ₹1 கூட டெபாசிட் மட்டும் வாங்க மாட்டோம். இது வந்து யூனிக்கான விஷயம். பிளஸ் அதே மாதிரி அந்த பர்சன் எடுக்கிற அந்த பிரான்சைஸ் கான்செப்ட்ல அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 20% சப்போர்ட் நம்ம கம்பெனி வந்து பண்ணணும். லைக் அந்த நேம் போர்டு, இன்டீரியர், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதனால அந்த பர்சன் அந்த ஷாப் வந்து இப்போ அந்த ஷாப் மூலமா அந்த ப்ராஃபிட் வந்து அவர் வந்து கெயின் பண்ணுவார். இது மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளால ஒரு பர்சன் வந்து பிசினஸ் வந்து உருவானாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம நேம் வந்து வெளியே ரீச் ஆகும்போது அதை பார்த்து 4 பேர் நம்ம கூட பிசினஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து growth ஆவாங்க. இப்படியே ஒன்று வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர் வெளியில எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணானா அந்த கம்பெனி பெருசா growth பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஷேர்ஸை பப்ளிக் வாங்குறது மூலியமா அந்த ஒரு கம்பெனி ஓனருக்கு அந்த ஃபண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபண்டை வச்சு அந்த ஓனர் இன்னும் கொஞ்சம் அந்த கம்பெனி வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். அதனால அந்த பிசினஸ் க்ரோ ஆகும். அது மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து பிரிப்பாரு. சேம் அதே கான்செப்ட் நம்ம பிசினஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பேன், நம்ம கம்பெனி ஸ்டார்ட் அப்ல சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணி நீ வந்து இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து கிரியேட் இருக்குனாக்கா அதுக்கு இதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஷேர்ஸா பப்ளிக்கா வந்து நம்ம சேல் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளோட கான்செப்ட் நம்மளோட ஃபார்மா பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. இது எப்படி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில இதுல கிடைக்கிற பெனிஃபிட் யாரோ ஒருத்தருக்கு ஏன் நம்ம போய் கொடுக்கணும், இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஷேரோட நம்ம வந்து பப்ளிக்கா சேல் பண்ணாம எல்லா ஷேர்ஸும் நம்ம இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படின்னும் போது இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் நம்மளோட ஷேரை வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸ் ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணணும். இதனால கம்பெனி வந்து ஃபண்ட் கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த ஃபண்டை வச்சு கம்பெனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் எப்படின்னா ப்ராடக்ட் ஓரியன்டா இருக்கலாம், இல்ல பிரான்சைஸ் கான்செப்ட் நிறைய வந்து பிசினஸ் கொண்டு போறதோட ஆக்சுவலா பிசினஸ் டெவலப் பண்ணதெல்லாம் இன்னும் சம்திங். இந்த ஒரு ஷேர் ஹோல்டர் கான்செப்ட் ஆக்சுவலா 2 விதமா வந்து பிரிக்கிறோம். ஒன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆர் கம்பெனி ஷேர் ஹோல்டர், இன்னொன்னு பார்த்தோன்னா ஷோரூம் ஷேர் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் கம்பெனி ஷேர் ஹோல்டர் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் ஒரு பார்ட்னர் நம்ம கம்பெனி மேல ப்ராடக்ட் மேல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ஃபண்டை வச்சு கம்பெனி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டி கம்பெனி growth வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக் க்ரோ ஆகும். இந்த க்ரோ ஆகிற மூலியமா கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கும். இதுக்கு ஒரு பெலிஃப்னஸ் மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குமோ அந்த ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் பண்ணி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி அந்த ஒரு பர்சன் வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தோன்னா ஷோரூம் ஷேர் ஹோல்டர். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம் இல்லையா பிரான்சைஸ் அப்படின்ட்டு. பிரான்சைஸ்ல பார்த்தோன்னா ஒரு பர்சனுக்கு அதில் நாலேஜ் இருந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, அவர் க்ரோ ஆயிடுவாரு. இன்னொன்னு பார்த்தோன்னா அதை பார்த்தா நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் எனக்கு ஒரு அசெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. அவருக்கு பார்த்தோன்னா பெருசா நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி பர்சன் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம குளோபஸ் ஆனது இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து. இது எப்படின்னா பிரான்சைஸ் கான்செப்ட் நம்மளோட ஷோரூம் அங்க வந்து ஓப்பன் ஆகும். அது இல்லாம கம்பெனியானது மெயினான இடத்துல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயத்தினால கம்பெனியானது ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கம்பெனி மூலமா ஒரு ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து சம் ஷேர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்பிளிட் பண்ண ஷேர்ஸை பார்ட்னர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி கம்பெனி மெயினான இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணி இதுல வந்து இத்தனை ஷேர்ஸ் வந்து இருக்குதுன்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுச்சுனாக்கா அசெட் கிரியேட் பண்ற மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சன் இந்த ஷேர்ஸ் வந்து பை பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த ஷோரூமோட ஓனர் பார்ட்னரா வந்து ஆயிடுவாங்க. இது மூலமா கம்பெனி அந்த ஒரு ஷோரூம்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கும். அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த கம்பெனியும் இந்த இருக்கிற பார்ட்னர்ஸும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு பிசினஸ் அப்படியே வந்து க்ரோத் பண்ணி கொண்டு போகலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ற பர்சனுக்கு அந்த ஷோரூம் இருக்கிற வரைக்கும் அதோட பார்ட்னர் அதோட ஓனரா வந்து இருப்பாங்க. அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸை அதுல கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை எல்லாம் வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இது அந்த ஷோரூம் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் வந்து ஓனர். இது அவங்களோட அசெட். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்போ ஒரு விஷயத்த குளோபஸ் கம்பெனி வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. அண்ட் இது மட்டுமா இவ்வளவுதான் இந்த குளோபஸ் வந்து இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மிஷன் ரொம்ப பெருசு இல்லையா. என்னன்னா வேலையோட நம்ம பிசினஸ் வந்து கொண்டு போகணும், உலகத்துல இருக்க எல்லா பிசினஸையும் ஒன்னா வந்து கொண்டு வரணும் அப்படின்றதும், அதே மாதிரி எல்லா வகையான பிசினஸ் எல்லா வகையான ப்ராடக்டும் நம்மளோட ஓன் பண்ணல கொடுக்கணும் அப்படின்றதும், அண்டு
ஒவ்வொரு பர்சனும் பிசினஸ் பண்ணி அது மூலயமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமான லைஃப்ல வாழணுன்றதும் இதோட நோக்கம் தான். ஸோ கம்பெனி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆகுது. 2020 ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி இது வந்து அபிஷியலா குளோபஸ் நேம்ல லான்ச் பண்ண 2022. அந்த ஒரு டைம் பீரியட் அந்த 2 years பார்த்தோன்னா கம்பெனியோட நேம் வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கல. ஏன்னா கம்பெனி வந்து பெருசாக மார்க்கெட்ல வந்து இன்வால்மெண்ட் காட்டல. என்னன்னா நம்மளோட விஷன் ரொம்ப வந்து பெருசு, போக போற தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசுன்றதுனால அதுக்கு முன்னர பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கான ஃபார்முலா செட் பண்றதுக்கும் அதுக்கான லீகல் அப்ரூவல் வாங்குறதுக்குமான டைம் பீரியடா அந்த ஒரு 2 years வந்து இருந்துச்சு. தென் ஆஃப்டர் 2020 லான்ச் பண்ண அன்னிலேருந்து கம்பெனி growth பார்த்தீங்கன்னா டே பை டே கம்பெனி வந்து growth ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இப்போ வந்து 2025 இந்த ஒரு 3 years ஜர்னில இவ்வளவு பெரிய விஷயத்தை கம்பெனி வந்து கொண்டு வந்துட்டு இருக்குது. 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு அப்படின்னாக்கா இன்னும் போக 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 எல்லா வகையான பிசினஸும் இதுல வந்து கொண்டு வர போகுது. அண்ட் அதே மாதிரி இங்க பார்ட்னர்ஸ் இருக்கிற பர்சன் இதுல எதனா ஒண்ணுதான் பண்ண முடியுமான்னு கேட்டா வந்து கிடையாது. இங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஒரு பர்சன் இந்த குளோபஸ்ல இப்ப இருக்கிற விஷயங்களும் பண்ண முடியும், இனிமே வரப்போற எல்லா வகையான பிசினஸ் ஓரளவு வந்து பண்ண முடியும். அதுக்கான எல்லா அத்தாரிட்டியும் அந்த டாக்குமெண்ட் வந்து மென்ஷன் ஆகும். இது லீகலா எல்லா வகையான ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் நம்ம பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். ஸோ குளோபஸ்ல பார்ட்னர்ஷிப் எடுக்கிற ஒரு பர்சன் டெவலப் பண்ண நினைச்சா போதும், எந்த வகையான பிசினஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இவ்வளவு விஷயம் கொண்டு வரோம், இதுல இருக்கிற விஷயமும் பண்ணலாம். இல்ல அவங்க புதுசு ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு ஐடியா வந்து கொண்டு வரலாம். வாட் எவர் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு எல்லா வகையான சப்போர்ட்டும் பேக் போனுமா இந்த ஒரு பிசினஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எப்படி ப்ரோ நம்புறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரிலாம் சில பேர் வந்து யோசிக்கலாம். இது வந்து டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னாக்கா ஒரு பிசினஸ் அப்படின்றது ஒரு நம்பிக்கையின் பேர் தான் வந்து நடக்குது. இது வந்து சும்மா ஏனோ தானே வந்து ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷன் மிஷனோட ஒரு பெரிய ஃபார்முலாவோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும் அப்படின்னாக்கா, என்னை நம்பி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நான் கேரண்டி. இன்ஃபேக்ட் என்னோட பிலீஃபை நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட கம்பெனியோட நேமு, இது எங்களோட ஃபவுண்டர் எங்களோட அண்ணன். இது வந்து டெம்பரரி டேட்டோ கிடையாது, இது வந்து பர்மனன்ட் டேட்டோ. ஆக்சுவலாக எங்களோட பிசினஸ் கான்செப்ட் எங்களோட விஷன் மிஷன் பார்த்தோன்னா ரொம்ப பெருசு அப்படின்றத இதை வார்த்தையில வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா லைஃப்ல வந்து நிறைய அடிபட்டு வரும், ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நின்று ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு பண்ணது என்ன அப்படின்னாக்கா, வாழணும் அப்படின்னா பெருசா வந்து வாழ்ந்துடணும். நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இந்த ஒரு லைஃபை ஃபுல்ஃபில்லா வந்து வாழ்ந்துட்டு போகணும். ஒரு பேஷனேட்டிவா இறங்கி ஒரு பெரிய ட்ரீமோட இந்த ஒரு விஷயத்த இறங்கி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணா வித்தின் ஷார்ட் டெம்பிள் இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட் கொஸ்டின், பிஸ்னஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணால் நிறைய வந்து நடக்கும், நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் மெயினான ஒரு சிலதை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா டைம். என்ன ப்ரோ டைம் சொல்கிறீங்க, எல்லாருக்குமே தானே டைம் இருக்குது, இதில் நீங்கன்னா புதுசாக டைம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுக்கான ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்குமே பார்த்தோன்னா 24 hours. இந்த 24 hours நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுல தூங்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம் போயிடும். அந்த 8 மணி நேரத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு ஒரு 16 மணி நேரம். அந்த 16 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? எல்லாரும் பார்த்தோன்னா வேலைக்கு போவோம், ஒர்க் பண்ண டைமிங் ஒரு 8 hour கனெக்ட் பண்ணா கூட அந்த டிராவல் டைம் வரது 1 hour போறது 1 hour இது நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 10 hour. இந்த 16 ஹவர்ஸ்ல இந்த 10 hour பார்த்தோன்னா கம்பெனியோட ஒர்க்குக்கே வந்து போயிடுது. பேலன்ஸ் இருக்கு ஒரு 6 hours. அந்த 6 hours நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஒர்க் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து டயர்டா இருக்கும், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸா ரெஸ்ட் எடுக்கணும் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ன வெளியே போகணும் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாமே ரூம் தங்கி நிற்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சமைக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட்டு வரணும், துணி துவைக்கணும்ன்ற மாதிரி நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு தோணும். அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல். இப்போ மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. இப்போ மொபைல்ல சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுல டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. இப்போ நிறைய படம் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறதுன்ற மாதிரி சோசியல் மீடியா நிறைய வந்து யூஸ் பண்ணி அதிலே வந்து எக்ஸஸா டைம் வந்து போயிடுது. இப்படி நம்ம டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்றதுனால நம்ம லைஃப்ல அடுத்த லெவல் போனோம் அப்படின்றத யோசித்துட்டு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து திங்க் பண்ண மாட்டோம், திங்க் பண்ண விட மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதே தான் நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தனால நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவல் போகாம இப்படியே நம்ம சுத்தி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கோம். நம்மளால வந்து பெருசாக டெவலப் பண்ண முடியல. இதனால தான் கஷ்டம் சொல்லிட்டு நம்ம வந்து கடைசியும் கஷ்டப்பட்டே இருக்கிறோம். இதுவே பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்றோம் இல்லையா, அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் நான் சொன்னேன்ல பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது. இப்போ சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ண ஒரு பர்சன் தான் பிசினஸ் மேன். அதுதான் பிசினஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டோ பிளே மோடு. அதை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில அதோட ஓனர் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரா அப்படின்னு வந்து திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் அவர் வந்து ஒர்க் பண்ணவர முதல்ல அப்படின்றதும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய எம்பையர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது மறுபடியும் அகைன் வந்து ஒரு ஒர்க் பண்ணணும், மறுபடியும் ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்காக இவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக் இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, இந்த ஒர்க் எல்லாம் யாருக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பர்சனுக்காக, அந்த ஒரு பிசினஸ் மேன் கிரியேட் பண்ண அந்த பிசினஸ்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அதுல போற ப்ராஃபிட் எல்லாமே அந்த ஒரு பர்சனுக்காக தான் போகும். இப்போ அந்த ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட அந்த ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அவர் நம்மள மாதிரி டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஸோ அவரோட அந்த டைத்தை அவர் வந்து ஃப்ரீடமா வந்து யூஸ் பண்ண இருப்பார்.
ஃப்ரீடமா எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, இல்ல அவரோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணுவாரு, இன்னும் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு, நாலேஜ் எடுக்கிறதுல வந்து இன்வால்மெண்ட் காட்டுவாரு, தூங்குவார், ரெஸ்ட் எடுப்பாரு, வாட் எவர் என்ன வேணா பண்ண அவரோட 24 மணி நேரத்தை அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் நினைச்ச மாதிரி என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னும் போது டைம் யார்கிட்ட இருக்குது அது திங்க் பண்ணி பாருங்க. அண்டு பார்த்தோன்னா மணி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம வேலைக்கு போயிட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நம்ம வந்து லைஃப்ல செட்டில் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படின்னும் போது அந்த மணி வந்து அவங்ககிட்ட எக்ஸஸ் தானே இருக்கும், அவங்க வந்து ஃப்ரீடமா தானே இருக்கிறாங்க, நீங்க வந்து கேட்கலாம். அந்த ஒரு கான்செப்ட் படி பார்க்கும்போது மணி நம்ம வேலைக்கு போனால் நம்ம நிறைய வந்து கிடைக்குமே, நம்ம நினைச்சோமா நம்ம வந்து இருக்கலாமேன்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஆனா அந்த சேலரி வாங்குற அந்த பர்சனோட லைஃப்ல நம்ம இருந்து பார்த்தா தான் அதனோட கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு வந்து பேருக்கு வந்து சொல்லிக்கலாம் எவ்வளவு லட்சம் சம்பளம் வாங்குறோன்ற மாதிரிலாம். ஆனா நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம எவ்வளவு லட்சம் நம்ம சம்பளம் வாங்கினாலுமே அந்த ஒரு சேலரி ஆனது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது. அது பத்தாது, நிறைய வந்து எக்ஸ்பென்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது எல்லாமே இஎம்ஐ லோனு கஷ்டம் கடன் இந்த மாதிரி அதை நோக்கி தான் வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கோம். தவிர்த்து நம்மகிட்ட எக்ஸஸா மணி இருக்குது அதை வச்சு நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்னு லைஃப்ல டெவலப்மெண்ட் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுவே ஒரு பிசினஸ் மேன் அவர்கிட்ட மணி எப்படி இருக்கும்னு சேம் அதே மாதிரி உங்களோட அந்த ஓனர்ஸ் அந்த பிசினஸ் மேன் அந்த ஒரு கான்செப்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த ஒரு பர்சன் பிசினஸ் மேன்ற அந்த ஒரு பர்சன் கிரியேட் பண்ண அந்த ஒரு பிசினஸ்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை செய்யறோம். சிஸ்டமேட்டிக்ல ஒர்க் பண்ணருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது இதை வர யூஜ் ப்ராஃபிட் அவருக்கு மட்டும் தான் போகுமே. அப்படின்போது அவர்கிட்ட மணி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய வந்து பார்க்கலாம் இல்லையா, கோடி கணக்கில் இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து 1000 லட்சத்துல பேச நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா நம்ம வந்து நினைப்போம். ஆனா பெரிய பெரிய ஆளுலாம் பார்த்தோன்னா கோடி கணக்கில் சாதாரணமா வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ஒரு மணின்றது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய மணி வந்து அவங்க கூட வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிசினஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மணியும் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அண்ட் ஃப்ரீடம், இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உண்மையான ஒரு ஃப்ரீடத்தை அவங்க மட்டும் தான் அனுபவிப்பாங்க. என்ன ப்ரோ ஃப்ரீடம்ன்றது, நம்ம தான் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிச்சு, நம்ம வருஷம் நம்ம வந்து கொண்டாட்டு இருக்கிறோம், நீங்க இப்போ வந்து ஃப்ரீடம் நீ சொல்லிடுற அப்படின்னு நினைக்கலாம். கரெக்ட், ஃப்ரீடம் அப்படின்றது நம்ம இப்போ கொண்டாட்டு இருக்கோம்ல, இது கிடையாது உண்மையான ஃப்ரீடம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல உண்மையான ஃப்ரீடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது தான் உண்மையான ஃப்ரீடம். அது இங்க எத்தனை பேர் இருக்குதுன்னு திங்க் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் அது இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெரிய பெரிய பிசினஸ் மேன் அவங்ககிட்ட மட்டும் தான் உண்மையான ஃப்ரீடம் வந்து இருக்குது. மற்ற எல்லாரும் ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கின்னு இன்னொரு அந்த அடிமத்தனத்தெல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ பிசினஸ் பண்ணாதான் உண்மையான ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபைனலி ரெஸ்பெக்ட். நம்ம எல்லாம் ரெஸ்பெக்ட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு பெரிய கம்பெனில நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிட்டாக்கா நம்ம சொசைட்டில ஒரு பெரிய பேர் கிடைக்கும். அண்ட் அது இல்லாம கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிட்டாக்கா நம்ம ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். சொசைட்டில ஒரு பேர் வந்து கிடைக்கின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே வந்து வேல்யூபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வச்சு என்னங்க பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சும்மா வெளியே வந்து அது ஒரு பிம்பமா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க வெளியே தான் அவங்களுக்கான மரியாதை வெளியே மட்டும் தான் கிடைக்குமே தவிர்த்து அவங்களோட சிஸ்டமேட்டிக்ல அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கிடைக்காது. என்னதான் அந்த ஒரு பிம்பம் இருந்தாலுமே நம்ம கடைசி நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்சிடல. பட் இருந்தாலும் வெளியே ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டின்னு தான் அவங்களோட லைஃப்ல இருந்து வாழ்ந்துட்டு போவாங்க. இதுவே பிசினஸ் பண்ற பர்சன் அவங்களோட ரெஸ்பெக்ட்லாம் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்கெல்லாம் நம்ம இப்போ நம்மளோட கம்பெனியோட ஓனர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்களோட பேர் அவங்களோட போட்டோ அதை பார்த்தாலே அந்த ஓனர் நம்ம வந்து நேரில் பார்த்துட்டு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைச்சுக்கிறோம். அவர் நம்ம கூட பேசிட்டு அதோட ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்கிறோம். நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான் வரும். அப்படின்னா அவங்களோட ரெஸ்பெக்ட் எந்த லெவலில் இருக்குதுன்னு திங்க் பண்ணி பாருங்க. இதுவே எத்தனை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலுமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ உண்மையான ரெஸ்பெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் எடுத்து வைக்கிற டெசிஷன் மூலமா கிடைக்கிற அந்த ரிசல்ட், அது மூலமா நம்ம வாழ்ற வாழ்க்கை, இதன் மூலமா தான் நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இன்னும் நிறைய விஷயம் இந்த பிசினஸ் மூலியமா வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்குது அப்படின்னாக்கா அது ஈஸியா வந்து கிடைச்சிடாது. அப்படி ஈஸியா கிடைச்சினாக்கா அதோட வேல்யூவே வந்து இருக்காது. அதனால மட்டும் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில பேர் மட்டுமே அந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து இருக்கிறாங்க, அந்த ஒரு லைஃப்ல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படின்னா அந்த லைஃப்ல கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சும்மா பிசினஸ் பண்ணிட்டா மட்டும் போதாது, அந்த பிசினஸ்ல கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடுறதுதான். அது மூலியமா நம்ம நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் 3 to 5 வருஷம் நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபீல்டு நம்ம வந்து சக்சஸ் ஆகிடலாம். அந்த 3 to 5 வருஷம் நம்ம நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நம்ம நிறைய தியாகங்களும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாக்கா கண்டிப்பா இவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நம்மளோட வாழ்க்கையை உண்மையான ஒரு ஃப்ரீடமாகவும் நம்ம நினைச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் பிசினஸ் மட்டும்தான். பிசினஸ் பண்ணாதான் இந்த விஷயம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பிசினஸ் பண்ணா எவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடைக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்த நம்மளால அடுத்த தலைமுறையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் தலைமுறை பணக்காரனா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு கான்செப்ட்ல பிசினஸ் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுமே. இப்படி நம்ம எடுத்து வைக்கிற ஒரு டெசிஷன் மூலியமா நம்மளோட டோட்டல் ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட லைஃபை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடா வந்து வாழ்ந்துட்டு போக முடியும்.
ஸோ நம்மளோட லைஃப்பை உண்மையாகவே சுதந்திரமாகவும் சாட்டிஸ்ஃபைடும் வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸை இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்மளால தனியாக கொண்டு போயிட்டு சக்ஸஸ் ஆகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து குளோபஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்டார்ட் அப் பண்ணி ஜேர்னி பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த ஒரு விஷயம் டெஃபினட்டாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக தான் இந்த ஒரு குளோபஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதனோட கான்செப்ட் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுன்ற அந்த விஷன் மிஷனோட பெருசாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி தான் இந்த ஒரு குளோபஸ். அப்படின்னும் போது இருக்கிற எல்லாராலையும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து ஆனஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இது மூலிமா ஸ்டார்டிங்கில் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இது மூலிமா உங்களுக்கு வந்து விட கிடைச்சிருக்குன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ அவங்க மாற்றுவாங்க இவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கையில் இந்த வெளியே வந்து தான் மாறினா தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட ஓனர்ஷிப் எடுத்து டெசிஷன் எடுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். குளோபஸ் எந்த மாதிரியான கேரக்டர் கொண்ட பர்சனாக இருந்தாலும் எல்லாருக்கும் அடாப்ட் ஆன பிசினஸ் விஷயங்கள், ஃபார்முலா, கான்செப்ட் இப்படி எல்லாமே இதில் வந்து இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் புது லைஃப் இங்கே கிடைக்கும், புது வேர்ல்டு, ஒரே மைண்ட் செட்டு. லைஃப்ல டெவலப் பண்ண நீங்க எல்லா பர்சனும் ஒன்னா சேர்த்து ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கிற எல்லா விஷயம் உள்ள கொண்டு வந்து இந்த வேர்ல்டையே கொஞ்சம் கொஞ்சமா பியூர் சொர்க்கமா மாத்திக்கிட்டு இருக்கு. எங்க குளோபஸ் வந்தா கண்டிப்பா உங்களோட லைஃபும் மாறும், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு என்ன வேணும்னா ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு, கட்ஸு, பிலீஃப் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த வேர்ல்டுல எந்த மூலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன். லைஃப் லாங் கூடவே இருப்பேன். ஒன்னா சேர்ந்து உலகத்தையே மாத்தலாம். தனி ஒருத்தனால எதையும் மாற்ற முடியாது. அப்படி அவன் ட்ரை பண்ண அப்படின்னா அவன் மட்டும் தான் மாறவனை தவிர்த்து அவனால் எதையும் மாற்ற முடியாது. பிகாஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷனை இந்த சொசைட்டி சிஸ்டமேட்டிக்காக கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. பட் நாம மாறணும், டெவலப் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பர்சனும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா சரியானபடி எல்லாத்தையும் மாற்றலாம். ஒன்னா சேரணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட்டு, கைடு, லீடரு, கேப்டனு, கோச் இப்படின்னு ஒரு பெரிய தலைமை வேணும்ல. அந்த ஒரு தலைமையாக தான் குளோபஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் உருவாக்கி இருக்கும். இந்த ஒரு இடம் எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குன்றதை நான் கேரண்டியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அம்பேத்கர் சொன்னது, நம்ம மாறணும், மாற்றணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அதிகாரத்துக்கு போகணும். ஏன்னா அதிகாரத்தோட வலிமை ரொம்ப பெருசு அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற உலகத்தில் அதிகாரத்தில் எல்லாராலையும் பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியல. அதனால நான் சொல்றது என்னன்னா, நாம மாறணும், மாற்றணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது ஒரே ஒரு வழி பிசினஸ் மட்டும்தான். அதுவும் நீங்க குளோபஸ்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச விட பல மடங்கு மாற முடியும், மாற்ற முடியும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் ஃபைனலி லைஃப்ல ரெண்டு ஆப்ஷன் தாங்க, டூ ஆர் டை. தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்க பயந்துட்டு மணிக்காக லைஃப் லாங் கஷ்டப்பட்டு செத்து வாழணுமா, இல்ல தைரியமா துணிஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு லைஃபை சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமா வாழணுமா? டெசிஷன் ஃபார் யோர்ஸ். தேங்க்யூ.
இன்னைக்கு அங்கே இருப்பாங்க. சரியா? விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி அடியும் எவ்வளோ விஷயத்தில் வந்து சேமாட்டோம். சாயந்தரம் வரைக்கும் வேலை நாம வந்து லோகஸ் அப்படின்றது கடவுளால் எழுதப்பட்ட விதி. ஏன்னா இந்த உலகத்துல குரங்கிலிருந்து மனிதன் உருவாகி அவனுக்கான வாழ்க்கையை வாழ்கிறான். பிறகு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து நம்ம நாட்டை அடிமையாக்கி ஆதிக்கம் செலுத்துறான். பிறகு அதில் சிலர் ஒற்றுமையாக இணைந்து போராடி சுதந்திரம் வாங்கிறான். பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை சொந்த பந்தமுடன் இணைந்து ஒற்றுமையாக விவசாயம் செய்து அதன் ஜாதி மதம் என்ற வேறுபாட்டுடன் வாழ்கிறான். பிறகு எம்ப்ளாய்மெண்ட் என்பது உருவாக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அடைந்து மக்களின் ஒற்றுமையை பிரித்து பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாட்டுடன் பணத்தின் தேவை அதிகரித்து மனிதன் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே உயிர் வாழ வேண்டும் என்கிற கோட்பாட்டுக்குள்ளாகிறான். பிறகுதான் லோகஸ் என்பது உருவாகிறது. இதன் மூலமாக உலகில் உள்ள அனைத்து மனித உயிர்களும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக எந்தவித வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் சமத்துவமான நிலைமை உருவாகி ஆல் ஆர் ஈக்குவல், உலகம் அனைவருக்குமானது என்பதை வெளிப்பட்டு உலகம் சமநிலை அடையும். எனவே லோகஸ் என்பது கடவுளால் விதைக்கப்பட்ட விதை. இதனால் மட்டுமே உலகம் சமநிலை அடையும். The name will be changed for today the world, tomorrow the Logos. And finally, the Logos is not only for my business and our business. This is for global business mission. Thank you.